ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என் நினைவில் எப்படி உதவலாம். என் நினைவில் எப்படி உதவலாம் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பாருங்க குட்டீஸ். இந்த படத்தில் என்ன பார்க்குறீங்க? எலி இல்லையா? எலி உங்களுக்கு தெரியும் தானே? எலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அம்மா எலி. அம்மா எலி என்ன பண்ணிட்டுருக்கு? உட்காந்துட்ருக்கு. எது மேலே உட்காந்துட்ருக்கு? பானை மேலே உட்காந்துட்ருக்கு. பானை மேலே உட்காந்து யாரை பார்த்துட்ருக்கு பாருங்க. அந்த பானைக்குள்ளே இருக்கிற அதோட குட்டியை பார்த்துட்ருக்குது. அம்மா எலி மேலே உட்காந்துருக்கு, குட்டி எலி பானைக்குள்ளே பானை தண்ணியில் இருக்குது இல்லையா? என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் இந்த குட்டி எலி தவறி இந்த பானை தண்ணியில் விழுந்துருச்சு. சரியா? அந்த பானை தண்ணியிலிருந்து அது வெளியில் வர பார்க்குது. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், அதால் வெளியில் வர முடியல. பானையில் அப்படியே பிடிச்சு ஏறி மேலே வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது வலிக்கு வலிக்கு உள்ளே விழுந்துருது. ஏன்னா பானை எப்படி இருக்கும்? வளைஞ்சு இருக்கும் இல்லையா? வளைவாக இருக்கும். இந்த வளைவான பானையில் அந்த குட்டி எலி ஏறி வரும்போது வலிக்கு 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 மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துருது. உடனே அதுக்கு அழுகையே வந்துடுது. எப்படி வெளியில் வர்றது, இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு. அம்மா எலி வந்துட்டாங்க இல்லையா? அம்மா விட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அதோட குட்டியை காப்பாற்றிடுவாங்க இல்லையா? குட்டி எலிக்கு அம்மா எலி ஆறுதல் சொல்கிறாங்க. கவலைப்படாத, அழாத, நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன், பத்திரமா உன்னை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அம்மா கவலையோடு பார்க்குறாங்க. எப்படி நம்ம குட்டியை வெளியில் கொண்டு வரலாம்? இந்த பானையில் தண்ணி இருக்குது, பானையும் பெரிய பானை. இந்த குட்டியை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கு. இந்த எலிக்கு, அம்மா எலிக்கு நாம் என்ன பண்ணணும்? உதவி பண்ணணும். எதுக்காக உதவி பண்ணணும்? அதோட குட்டியை வெளியில் கொண்டு வரக்கு நம்ம ஏதாவது அதுக்கு ஐடியா கொடுக்கணும். அப்படி ஐடியா கொடுத்தா இந்த அம்மா எலி என்ன பண்ணும்? குட்டி எலியை வெளியில் கொண்டு வந்துடும். சரியா? இப்போது அம்மா எலிக்கு நம்ம ஏதாவது ஐடியா கொடுக்கலாமா? எப்படி இந்த குட்டி எலியை வெளியில் கொண்டு வரலாம்? யோசிங்க பார்க்கலாம். பாருங்க, குட்டி எலி வெளியே வருவதற்கு இவற்றுள் எந்த வழியில் உதவலாம்? சரி குறி செய்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுதா? குட்டி எலி வெளியில் வர்றதுக்கு 3 வழி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 3 வழியில் எந்த வழியில் குட்டி எலியை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நாம் உதவி செய்யணும். எந்த வழியில் குட்டி எலி வெளியில் வரக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு பார்த்து இங்கே ஒவ்வொரு படத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கட்டத்தில் இது மாதிரி சரி குறி போடணும். எந்த வழி சரி அப்படின்னு பார்த்து சரி குறி போடணும். சரியா? இப்போ நம்ம ஒவ்வொரு வழியாக பார்க்கலாம். முதல் வழி பாருங்க. முதல் வழியில் அம்மா எலிக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை தெரியுமா? அந்த காக்கா கதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஒரு காக்கா ரொம்ப தாகத்தோட தண்ணியை தேடி பறந்துட்டுருக்கு. ரொம்ப பயங்கரமான தாகம். எங்கே தேடியும் அதுக்கு தண்ணி கிடைக்கவே இல்லை. கடைசியாக அது தண்ணியை கண்டுபிடிக்குது. ஒரு வாளியில் தண்ணி இருக்குது, அதை பார்க்குது. காக்காய்க்கு ரொம்ப சந்தோஷம். போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போய் அதில் மேலே வாளி மேலே உட்காந்து பார்த்தா அதால் குடிக்க முடியல. ஏன்னா தண்ணி அந்த வாளி நிறைய இல்லை, கீழே இருக்குது. அந்த வாளியோட கீழே கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. காக்காய்க்கு அதை எட்டவே இல்லை, அந்த தண்ணியை குடிக்க முடியல. காக்கா ரொம்ப சோர்ந்து போச்சு. அச்சச்சோ, தண்ணி கிடைச்சி குடிக்க முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது. அந்த காக்கா ரொம்ப ரொம்ப புத்திசாலி காக்கா. என்ன பண்ணிச்சு தெரியுமா? பக்கத்தில் கிடந்த கல்லை எடுத்து ஒவ்வொரு கல்லாக கொண்டு போய் அந்த தண்ணிக்குள்ளே போடுது. அது வாயில் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கல்லாக கொண்டு போய் தண்ணியில் போடுது. கல் போட போட தண்ணி என்ன ஆகுது? அப்படியே மேலே வர ஆரம்பிக்குது. வாளியோட மேல் மட்டத்துக்கு வர ஆரம்பிக்குது. உடனே அந்த காக்கா சந்தோஷமாக தண்ணி குடிக்குது. தாகம் தீர தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமாக பறந்து போச்சு. இந்த கதை தான் அம்மா எலிக்கு ஞாபகம் வருது. காக்கா ஒவ்வொரு கல்லாக போட போட அந்த தண்ணி மேலே வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி நாமும் கல்லை கொண்டு வந்து இங்கே போட்டால், இந்த பானை தண்ணியில் போட்டால் தண்ணி மேலே வரும். அப்படி தண்ணி மேலே வந்துச்சுன்னா நம்ம குட்டி எலியும் மேலே வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குது. இங்கே பக்கத்தில் கல் கூட கிடக்குது பாருங்கள். இந்த வழி சரியாக இருக்குமா அப்படின்னு அம்மா எலி யோசிக்குது. குட்டீஸ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த வழி சரியான வழியாக இருக்குமா? காக்கா கல்லை பொறுக்கி போட்ட மாதிரி இந்த அம்மா எலியும் ஒவ்வொரு கல்லாக பானை தண்ணியில் போடலாமா? அப்படி போட்டால் குட்டி எலியை காப்பாற்ற முடியுமா? யோசிங்க. இது முதல் வழி. சரியா? சரி,
மூன்று வழியும் பார்த்துட்டு அப்புறம் எது சரின்னு நம்ம முடிவு பண்ணலாம். ரெண்டாவது வழி பாருங்க, ரெண்டாவது படத்தில் பாருங்க. இதில் என்ன பண்ணலான்னு நினைக்குது, அந்த பானையில் ஒரு ஓட்டை போடுறது. பானையில் ஒரு சின்ன தொலை போட்டால் போதும். என்னாகும், பானையில் ஓட்டை இருந்தால் பானையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் இல்லையா. பானையில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் குட்டி எலியை ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு இது ஒரு வழி அப்படின்னா அம்மா எலி நினைக்கிறாங்க. ஓகேவா, தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும், தண்ணி வெளியில் போயிட்டா நம்ம குட்டியை காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்குது. சரி, இப்போது நீங்கள் சொல்லுங்கள் குட்டீஸ், இந்த வழி சரியான வழியா? இந்த பானையில் ஓட்டை போட்டால் தண்ணியெல்லாம் வெளியில் போனால் அந்த குட்டி எலியை காப்பாற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்கள். சரி, அடுத்து மூன்றாவது வழி. மூன்றாவது வழியில் என்ன வழி யோசிக்குது? படத்தில் பாருங்கள், பார்த்தாவே தெரியுது, நிறைய எலிகள் இருக்குது. அம்மா எலி மட்டும் இல்லை, அது போக இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எலிகளும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பானையை உருட்டி அப்படியே கவிழ்த்திட்டாங்க. பானையை கவிழ்த்தின உடனே பானை சாஞ்சு கிடக்குது பாருங்கள். பானை சாஞ்சா என்ன ஆகும், பானையில் தண்ணி இருக்குது, பானை சாயும் போது அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வருது. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது பாத்திரத்தில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி இருக்கிற பாத்திரத்தை நீங்கள் கவிழ்த்து விட்டுட்டா என்னாகும், அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும் இல்லையா. ஒரு டம்ளரில் தண்ணி இருந்தாலும் சரி, பால் இருந்தாலும் சரி, கவிழ்த்துட்டா அதெல்லாம் கீழே போயிடும். அது மாதிரி தான் இது எல்லா எலிகளும் சேர்ந்து பானையை உருட்டி கவிழ்த்து விடுறாங்க. ஏன்னா அம்மா எலி ஒன்றால் அதை செஞ்சுருக்க முடியாது. பெரிய பானை கனமாக இருக்கும், அது ஒரு அம்மா எலி மட்டும் அந்த பானையை இப்படி கவிழ்த்திருக்க முடியாது. அதனால் அம்மா எலி போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையாக அந்த பானையை கவிழ்க்கிறாங்க. தண்ணியெல்லாம் வெளியில் வருது இல்லையா. தண்ணியோடு சேர்த்து யார் இருக்காங்க தெரியுதா, குட்டி எலி. குட்டி எலியும் வெளியில் வருது. ஏன்னா இப்போ பானை சாஞ்சு கிடக்குது, அதனால் குட்டி எலி அந்த சாஞ்சு கிடக்கிற பானையிலிருந்து ஈஸியாக எட்டி பார்க்குது இல்லையா. சரி, இப்போ நம்ம மூன்று வழி பார்த்துருக்கோம். இதில் இந்த குட்டி எலி வெளியில் வர்றதுக்கு எது சரியான வழி? முதல் வழியா, இரண்டாவது வழியா, மூன்றாவது வழியா அப்படின்னு நம்ம சொல்லணும். உங்களுக்கு என்ன தோணுது, எது சரியான வழி? முதல் வழியில் கற்களை எல்லாம் போட்டால் என்னாகும், அந்த கல் போய் குட்டி எலி மேலே படும் இல்லையா. குட்டி எலி மேலே கல் விழுந்தா என்னாகும், குட்டி எலிக்கு அடிபட்டுரும் இல்லையா. அதனால் அந்த வழி சரியில்லை. கல் போடும்போது தண்ணி மேலே வரும், தண்ணி மேலே வரும், ஆனால் குட்டி எலி மேலே தெரியாமல் கல் பட்டுட்டா அதுக்கு அடிபட்டு போயிடும். அதனால் இந்த வழி சரியில்லை. சரி, இரண்டாவது வழி பாருங்கள். இரண்டாவது வழி ஓட்டை போட்டால் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் இல்லையா. ஓட்டை போட்டால் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும், ஆனால் குட்டி எலி வெளியில் வர முடியுமா? முடியாது. ஏன்னா தண்ணி கீழே போயிடும். தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா குட்டி எலி இன்னும் ஆழமாக போயிடும், இன்னும் அந்த பானையிலோட அடிப்பரப்புக்கு போயிடும். ஸோ அதிக ஆழத்துலேருந்து மேலே வரவே முடியாது. தண்ணி கீழே போக போக குட்டி எலியும் கீழே தான் போகும் இல்லையா. அதனால் பானையை விட்டு வெளியில் வர்றது இன்னும் கஷ்டமாயிடும். அதனால் இந்த வழியும் சரியில்லை. மூன்றாவது வழி பாருங்கள். மூன்றாவது வழியில் இந்த பானையை எல்லாருமா சேர்ந்து முயற்சி பண்ணி பானையை கவிழ்க்கும்போது பானையில் இருக்கக்கூடிய தண்ணியும் வெளியில் வந்துடும், அந்த குட்டி எலியும் ரொம்ப சுலபமாக வெளியில் வர முடியும். ஏன்னா பானை சாஞ்சு கிடக்குது இல்லையா. இதிலிருந்து ரொம்ப சுலபமாக குட்டி எலியால் வெளியில் வர முடியும். அப்போ எது சரி? இந்த மூன்றாவது வழி தான் சரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்கிற கட்டத்தில் சரி குறி போடணும். போட்டுக்கலாமா? பாருங்கள், இந்த கட்டத்தில் இதுதான் சரியான வழி, அதனால் இந்த கட்டத்தில் சரி போட்டுக்கோங்க, சரி குறியீடு போட்டுக்கோங்க. இதுதான் சரியான வழி. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி இந்த குட்டி எலியை காப்பாற்றினாங்க இல்லையா, காப்பாற்ற முடியும். அதே மாதிரி நீங்களும் அப்படி தான் குட்டீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி பாப்பா, தம்பி பாப்பா யார்கிட்டையும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு செயலை செய்யும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும். ஓகேவா குட்டீஸ்? சரி, இப்போது இந்த வழி தான் சரின்னு பார்த்துட்டோம். இதுக்கு சரி குறி போட்டுக்கோங்க. வேறு எப்படி உதவலாம் கலந்துரையாடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு எந்த வழியில் உதவி செய்ய முடியும்? வேறு எப்படி உதவலாம்? இந்த வழி இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? அந்த குட்டி எலியை வெளியே கொண்டு வரதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கலந்துரையாடிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுன்னா சொல்லுங்கள். இந்த குட்டி எலி வெளியில் வரக்கு இன்னும் வேறு வழி இருந்தாலும் சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?